வனம் ஸ்ரீவாஞ்சியம் இதில் ஸ்வேதம் என்றால் வெண்மை, ஆரண்யம் என்றால் காடு, திரு மரியாதை நிமித்தமாக சேர்த்து திருவெண்காடு என்று அழைக்கப்படுகிறது. இங்கே பெருமான் திருவெண்காட்டு ஈசன், அம்பாள் பிரம்மா வித்யாம்பிகை என்று அழைக்கப்படுகின்ற பெரியநாயகி அம்பாள். இது காசிக்கு சமமான கஷேத்திரம். காசியில் கயாவில் விஷ்ணு பாதத்தில் திதி கொடுத்து ஸ்ரார்த்தம் செய்தால் 21 தலைமுறை முன்பு இறந்தவர்களுக்கு அந்த பித்ரு காரியங்கள் போய் சேரும். அதேபோல் இங்கே வடவாள் விருட்சத்துக்கு கீழ் ருத்ரன் பாதத்தில் திதி கொடுத்து ஸ்ரார்த்தம் செய்தால் 21 தலைமுறை முன்பு இறந்தவர்களுக்கு பித்ரு காரியங்கள் போய் சேருமாம். இங்கே 3 சிவன் இருக்கிறார். முதலில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் லிங்கஸ்வரூபம், பின்னால் 2வது சிவன் நடராஜர் பெருமான். இது ஒரு நவதாண்ட கஷேத்திரம். சிதம்பரத்தில் சுவாமி ஒரு தாண்டவம்தான் ஆடினார். ஆனால் இங்கே ஸ்வேதகேது என்கிற 8 வயது சிறுவனுக்காக 9 தாண்டவம் ஆடியுள்ளார். 200 ஆண்டுகளுக்கு முன்பே தர்மை ஆதீன குருமணிகள் சிதம்பரத்தை போல் இங்கேயும் சபைகள் அமைத்து கொடுத்துள்ளனர். இதுதான் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு தங்க தகட்டினால் ஆன பொற்சபை, இங்கே தாமிர சபை. இங்கேயும் 21,600 ஓடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அது ஒரு நாளைக்கு மனிதன் விடுகின்ற சுவாச மூச்சின் எண்ணிக்கையாகும். அப்படி மனிதன் சுவாசம் செய்தால் அவன் ஆரோக்கியமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இங்கேயும் அன்னாபிஷேகம், ஸ்படிகலிங்க அபிஷேகம், விடங்கர அபிஷேகம் உண்டு. இங்கு பின்னால் சிதம்பர ரகசியமும் உண்டு. இது மரத்தால் ஆன சபையாகும். பெருமாள் இருக்கக்கூடிய இது சிவக்ஷேத்திரம். அங்கே கோவிந்தராஜ பெருமாள், இங்கே ஸ்வேதமட பெருமாள் ஆவார். அங்கே தில்லைக்காளி, இங்கே ஸ்வேதமகா காளி. 3வது சிவன் தான் அகோரமூர்த்தி. சிவபெருமானுக்கு 5 முகங்கள். ஈசானம்,